சர்வேக்கள் விஜய் 2வது இடம் சொல்லுது. அதுல கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க. அது எப்படி 2வது இடத்துக்கு வர முடியும்? அவரு இன்னும் இன்னைய தேதி வரைக்கும் அவர் களத்துக்கே வரல. அப்படின்னா 2வது இடத்துக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அண்ணாமலை, இதுல அண்ணாமலையை நீக்கினாலும் பிஜேபிக்கு லாபமா இருக்காதே. சரி, அண்ணாமலை நீக்கப்பட்டால் என்ன செய்வாரு? அப்படியே விட்டுருவாரா அரசியல? இவ்வளவு தூரம் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, தனி கட்சி தொடங்குவாரா? இதெல்லாம் கேள்வி. டெல்லி கையில ஏகப்பட்ட சுத்தியில் இருக்கு. எந்த சுத்தியில் எடுத்து எங்க வேணாலும் அடிக்கலாம். அவங்ககிட்ட பவர் இருக்கு. அது அண்ணாமலைக்கும் அந்த பவரை பத்தி தெரியும்ல. நான் தொண்டனாக பணிபுரிய தயார்னு சொல்றாரு. அது வீராவேசமான வசனம் தானே தவிர, சொல்றதுதான் தொண்டனா இருக்க தயார்னு சொல்லிக்கிறது தான். நம்மள அந்த லெவலுக்கு இறக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு. ஆனா அவரோட மெரிட் அடிபட்டு போச்சு. முகத்துல சொரத்து இல்ல. 2வது அவருக்கே ஒரு டிஜெக்ஷன் தெரியுது அவரோட பேட்டிகள்ல. அப்ப அண்ணாமலை என்னவாக போறாரு? வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு முனைவர் தரா சேஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி திரும்ப போக வாய்ப்பு இருப்பதாக சிலர் அது ஊடகங்கள் ஏசியமா பேசினாலும் கூட ஏற்கனவே போயிட்டு வந்ததே இன்னும் பேசப்படாமல் இருக்கிறது. எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார். வரிசையாக எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள்னு டெல்லி போயிட்டு வர்றதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தந்திர பூமியில் என்ன நடக்குது சார்? தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர் டெல்லி ஆகுறதுங்கிறதுல எங்களுக்கு எல்லாம் வருத்தம் தான். தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர் சென்னையா தான் இருக்கணுங்க, இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும். அது எதுக்கு டெல்லி ஆகணும்? அப்போ தலைவர்கள் வரிசையா அணிகட்டி டெல்லிக்கு பயணமாவது என்பது நம்ம பாலிடிக்ஸ் வீக் ஆகுதுங்கிறத குறிப்பிடுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி, டெல்லியில இருந்தா இங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ராஜீவ்காந்தியை 1989 மூப்பனாரை முதல்வராக்குவோம். இதுதான் கோஷம். ராஜீவ்காந்தியும் சோனியா அம்மாவும் கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல தமிழ்நாடு பயணம். பெரிய அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்க. எல்லா கூட்டங்களும் நாங்கள் அப்போ கவர் பண்ணுவோம். ஜெயலலிதா அவர்கள் உடைந்த அதிமுகவுக்கு தான் அவங்க பொதுச் செயலராக இருந்தாங்க. சின்னம் வேற சேவல் சின்னம். ஸோ காங்கிரஸுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. கடைசியில் வாய்ப்பு திமுகவுக்கு வந்தது. அதற்கடுத்த சில மாதங்கள் கழிச்சு பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு, சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரும்போது ஜெயலலிதா சசிகலா பயணம் செய்த கார்ல ஒரு லாரி மோதி விபத்து. தேவகி மருத்துவமனையில அவங்களை அட்மிட் பண்ணாங்க. மறைந்த சொக்கலிங்கம் எனக்கு ரொம்ப நண்பருங்க. அவர் தான் தேவகி மருத்துவமனையோட சீஃப். பின்னாடி ஷெரீஃபாலாம் இருந்தார் அவர் இங்க மெட்ராஸுக்கு. அந்த பதவியை இப்போ ஒழிச்சிட்டாங்க. அப்போ எங்க தகவல் கிடைச்சு நாங்கெல்லாம் பார்க்க போறோம். அவங்க மேல ஒரு ரூம்ல 2 பேரும் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ராஜீவ்காந்தி வர்றாரு, பிரதமர், அவங்கள பார்க்கறதுக்கு. அதாவது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் சொல்லி பிரதமர் நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருந்தோம், எல்லாரும் தான் வரவேற்றோம். மேலே போய் அந்த அறையில் 2 பேரையும் பார்த்தாரு. அது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அது பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. அடுத்த சில மாதங்களில் என்ன ஆச்சுன்னா, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சு. பொதுவாக கூட்டணிக்கான சூசகங்கள் தான் இது எல்லாமே. ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் காங்கிரஸ் கட்சியை நாரா கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. அதாவது அதிமுகவோட 2 தரப்புமே. ஏன்னா ஜானகி அம்மாளுக்கும் காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது அப்படிங்கிறதா வாதம். அவங்கள அவங்க ரிட்டைலையை முடக்கியது, இப்படியான வாதங்கள். அதிமுகவே காங்கிரஸ் மேல வெறுப்புல இருந்துச்சு, ரிட்டைலையை எப்படி முடக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் ஒரு ஆக்சிடென்ட், அதுல ஒரு கண்ணில் அடிபட்டு இருந்தது. அதை பார்க்க பிரதமரே வருகிறார். இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி வந்துருச்சு. ஆனா முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நகர்வுகள் தான் இது. ஆக்சிடென்ட் ஆனது தற்செயலா இருக்கலாம். ஆனா அவர் வந்தது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. என்னன்னா தேர்தலை மனசுல வச்சுதான். அப்ப இன்றைக்கு நடக்கிற எல்லாமே நிச்சயமா தேர்தலை மனசுல வச்சுதான். அதுவும் அதிமுக தான், இதுவும் அதிமுக தான். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ரீடிங் என்னன்னா, ஜெயலலிதா அப்போ அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவோட பொதுச்செயலர் ஆயிட்டாங்க. முன்னதாக மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் மாபெரும் வெற்றி. திமுக ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தல் வெற்றி, சாதாரண வெற்றி இல்லை, அது பெரிய அளவுக்கு பேசப்பட்ட வெற்றி. ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கே போகல. அப்போ ரிட்டைலையோட மகிமை, அதிமுகங்கிற அந்த வேல்யூ, திமுக பேர்லயும் அதிருப்தியும் கிடையாதுங்க. ஆட்சிக்கு சில மாதங்கள் தான் இருந்தது. கலைஞர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. இப்படியான ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்தது. கூட்டணியை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு கூட்டணி வெற்றி பெறணும்னா தொண்டர்கள் ஏற்றுக்கிடணும், ஓட் டிரான்ஸ்பர் நடக்கணும், நெஜ ஓட் டிரான்ஸ்பர் நடக்கணும்.
இல்லாம அந்த கூட்டணி வந்து அது வேட்டணி தான், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலமெல்லாம் வந்து ஜெயலலிதா எதிர்த்தார்கள் காங்கிரஸ் கட்சியை 96ல 96 ஆட்சி காலத்துல 95 கடைசி வரைக்கும். நரசிம்மராவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம், சென்னாரெட்டிக்கு எதிராக தீர்மானம், கவர்னரை திரும்பி அழைத்துக்கொள், நாரா கழிச்சு தொங்க விட்டாங்க. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்கட்சி தலைவர், அவர் ரஜினிகாந்த் தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. ரஜினிகாந்த் வந்து அப்போ ஒரு பெரிய அரசியல் ஃபிகராக முன்னிறுத்தப்பட்டார். தூர்தர்ஷன், அரசாங்க தூர்தர்ஷன்ல அவருக்கு 2 நாள் பேட்டி. பிரதமரை போய் பார்க்கிறாரு, நரசிம்மராவை போய் பார்க்கிறாரு. ரஜினி உதவியோடு நாங்க தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைப்போம்னு எஸ்ஆர்பி சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர். இவ்வளத்தையும் தாண்டி ஹைதராபாத்ல பிரதமர் நரசிம்மராவோட பேரன் திருமணம், அதுக்கு முன்னாடியே சில நகர்வுகள் இதே மாதிரி தான். முசாமி என்ன இவங்கெல்லாம் டெல்லி போறது கொள்றது இப்படியான நகர்வுகள். அப்பெல்லாம் அவங்கெல்லாம் மந்திரிங்க 95 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. இந்த நகர்வுகளுக்கு பிறகு திடீர்னு என்னாச்சுன்னா, அப்போ வந்து டெல்லியில ஒரு பவர்ஃபுல் எம்பி சுவாமிநாதன் நினைக்கிறேன், அவர் வந்து அது என்ன கூட்டணி, இதே மாதிரிதான் கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துல பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, அது எப்படினாலும் அமையலாங்க கூட்டணி. அவரே ஒரு கேள்வி கேட்க சொல்லிட்டு அவரே இந்த கருத்தை விதைச்சிட்டாரு. அடுத்து ஒரு 3 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாமா பிரதமர் பேரன் கல்யாணத்துல கலந்துக்க போறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, என்னுடைய வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு பிரதமர் வந்தாரு, அதனால நான் மரியாதை நிமித்தமாக போறேன். எல்லாம் மரியாதை நிமித்தமா தான் ஆரம்பிக்கும், இதெல்லாம் கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, மரியாதை நிமித்தமா போறேன். அடுத்தாப்புல இதே மாதிரியான இதுதான், அதாவது கையை வளைக்கிறது. அப்போ வந்து இடி கேஸுங்க, இடி கேஸ்ல ஜேஜே டிவி 95 இடி கேஸ், ஜேஜே டிவி மாட்டுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், சசிகலாமா வரல கேஸ்ன்னு செய்திகள். இந்த சூழல் தான் ஜெயலலிதா அவர்கள் நரசிம்மராவ் பேரன் திருமணத்துக்கு ஹைதராபாத். இருவரும் சந்தித்து பேசினார்கள், பல யூகங்கள். கடைசியில அதிமுக கையை காங்கிரஸ் முறுக்குகிறது. உண்மையிலே கூட்டணி வந்துருச்சு, அந்த கூட்டணி தோத்து போச்சு. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணியை எடுத்து காங்கிரஸ்லயே ஒரு பிரிவு கலகம் பண்ணிச்சு, தமாக பிறந்தது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். அப்போ சில கூட்டணிகள் வெற்றியில் முடிகின்றன, முரண் கூட்டணிகள். சில கூட்டணிகள் முரண் கூட்டணிகள் தான் தோல்வியில் முடிகின்றன. என்ன காரணம்னு நான் என்னோட அனுபவத்திலிருந்து யூகிக்கிறேன்னா, தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற ஒருங்கிணைப்பு தான். தொண்டர்கள் இந்த கூட்டணிக்காக வேலை பார்க்கணும், இது நம்ம கூட்டணி அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அப்ப இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அப்படியான ஃபீல் வருமா? எனக்கும் கொஞ்சம் சந்தேகம். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் எடுத்த பல முடிவுகள். அது அண்ணாமலையே அவரோட பேட்டியில தெளிவா சொல்றாரு, நான் என் கட்சி நலனுக்காகத்தான் சொன்னேன்றாரு. கரெக்ட் தான். சில தலைவர்கள் வந்து கோலி சோடா மாதிரிங்க, கோலி சோடாவை இப்போ ரீபிராண்ட் பண்ணி கோலி பாப் சோடான்னு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் விற்கிறாங்க. பெரிய அளவுக்கு பாப்புலருங்க. நம்ம ஊர்ல அது வழக்குழிஞ்சு போயிருச்சு கோலி சோடா. அங்க இப்போ வந்து அது பெரிய ஃபேஷன் ட்ரெண்ட் கோலி சோடா குடிக்கிறது. கோலி சோடாவோட பிரச்சனை என்னன்னா, உடைக்க தெரியாம உடைச்சிங்கன்னா புஷ்ன்னு எல்லாம் வெளியில வந்துடும், பாட்டிலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதையா உடைக்க வேண்டிய ஒரு ஐட்டம் வந்து கோலி சோடா. சில தலைவர்களும் அப்படித்தான், உடைக்க தெரியாம உடைஞ்சா வந்து ஃபுல்லா வெளியில வந்துருவாங்க, ஒன்றும் பாட்டில மிஞ்சாது. இந்த வீராவசமா பேசுறது, உணர்ச்சிகரமா பேசுறது, நான் என் கட்சிக்காக தான் பாடுபட்டேன்னு சொல்றது, நான் தொண்டனா கூட இருக்க தயார். அண்ணாமலையா தொண்டனாகிட்டா இருப்பாரா? இப்படி அது வந்து இந்த கோலி சோடா ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ்ங்க. பல தலைவர்களுக்கு பார்க்கலாம், அண்ணாமலைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லாருமே அப்படி இருக்காங்க. அப்போ எதை நோக்கி இது போகுது தமிழ்நாடு அரசியல்? இதான நம்மளோட கவலையா இருக்க முடியும். தமிழ்நாடு அரசியல் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நோக்கி போயிருது, 100% தெளிவா தெரியுது. ஆனா செங்கோட்டையனை எது கூப்பிட்டு பேசுறாங்க? இப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஃபார்மிடபிள் ஃபிகர்னு சொல்ல முடியாதுங்களே. ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்கு, வேணா அவரோட ஏரியால இருக்கும். போட்டி அதிமுகவை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா? இல்ல அதிமுகவே உடைச்சு வெளியில வந்து அப்படி அவர் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்தா பிஜேபி கூட்டணி என்ன ஆகும்? அது அநேகமா விளங்காத கூட்டணியா தான் போகும். அப்படி வாய்ப்பு இல்லை. அப்ப ஏன் இவர் போறாரு? அமித்ஷாவை அவர் பார்க்கலங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல். அவர் பார்த்தது நிர்மலா சீதாராமன் அவர்களை மட்டும்தான். அவங்களுக்குள்ள முதலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப ஏன் பார்த்தாங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் அவங்க ரொம்ப ஆப்தர்கள். என்ன காரணம்னா, ஜெயலலிதா அவர்களின் சுற்றுப்பயணம் எல்லாத்தையும் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தார், இது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த ஜெயலலிதாமா சைட்ல கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தது சசிகலாமா தான்.
ஸோ சசிகலா விரும்புறது என்னன்னா, நம்ம கடைசி நேரத்துல நம்ம அதிமுகல இருக்கணும். அவங்க வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் பதவியெல்லாம் வேண்டாம். கௌரவமான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுல வந்து இன்னமும் அவர் பிடிமானம் கொடுத்து பேசல. இப்ப சசிகலா அவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க வேண்டும்னு செங்கோட்டையன் சொல்லுவாரான்னா, அது கொஞ்சம் சந்தேகம் தான். சசிகலாமா தேக்கணும்னு சொல்லுவார். அது என்னால உறுதியா சொல்ல முடியுது. அதுதான் வந்து அவரோட கோரிக்கையா இருக்குங்கிறது எனது யூகம். என் யூகத்தில் தவறு இருக்கலாம். ஆனா அதுதான் எனது பார்வை. அப்படின்னா செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை உடைப்பதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது என்பது அத பொருத்தமா தெரியல. ஏன்னா உடஞ்ச அதிமுகவில் பிஜேபிக்கு என்ன லாபம்? ஒன்றுபட்ட அதிமுகவிலேயே லாபம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிலே பெரிய லாபம் வருமானு எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. உடஞ்ச அதிமுக வச்சுட்டு என்ன பண்றது? அது பிஞ்ச தோசை மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படின்னா தேர்தல் வேற ரொம்ப நாள் முந்தி. நான் சொன்ன எல்லா வரலாற்று உதாரணமும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. ஆனா இப்ப தேர்தல் ஒரு வருஷம் கழிச்சு இருக்கு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இருக்கிற தேர்தலுக்கு இப்பவுமே சோடா உடைச்சு என்னங்க பிரயோஜனம் இருக்கு? அது பிரயோஜனம் இல்லாம போயிருமே. மிக்சிங் கூட வழி இல்லாம இருக்குமே. ப்ராப்பர் மிக்சிங் இல்லாம எது வந்து எந்த கூட்டணி வந்து நான் சொல்ற தொண்டர்கள் மிக்ஸ் எந்த கூட்டணி வந்து பலம் வாய்ந்ததா இருக்கும்? இந்த கேள்விக்கு விடை இல்லை. ஆனாலும் அன்றாட அரசியல் பரபரப்புக்கு இது பயனுள்ளதா இருக்கு. கோலி சோடா காலி சோடா ஆகாம இருக்கணும்னா கவனமா உடைக்கணும் அப்படிங்கிற. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க. நான் நிறைய பேரை பாக்குறேன். வாழப்பாடி ராமமூர்த்தி பெரிய அளவுக்கு அப்பா இன்னைக்கு புரட்சி பண்ணி வந்தாருங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் காங்கிரஸ் கட்சியவே வந்து பிளவுபடுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியவே பிளவுபடுத்தி திவாரி காங்கிரஸ். இது எல்லாமே 96க்கு முந்தைய கதை. கலைஞர் கூட்டணியில வாழப்பாடி ராமமூர்த்தி, டாக்டர் ராமதாஸ் எல்லாரும் இருந்தாங்க 95 வரைக்கும். ஆனா வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னும் சொல்லப்போனா நான் சேலம் கூட்டம் அவரோட கூட்டத்துல கலந்துட்டு பேசியிருக்கேன். கடுமையான கூட்டமா இருக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. ஆனா அது தேர்தல் வெற்றியாக வந்து பரிணமிக்காமலே போயிருச்சு. என்னன்னா தேர்தல் கடைசி நேரத்துல வந்து ஏற்படுகிற ஒரு புரட்சிகரமான மாறுதல்கள் அது மக்கள் கவனத்தை கவரணும். அப்படியான ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து இப்ப இந்த இதெல்லாமே நாளைக்கு தேர்தலை நோக்கி இட்டு செல்லுமா, அது வெற்றியை நோக்கி போகுமாங்கிறதெல்லாம் கேள்வி. கூட்டணிகள் திமுக கூட்டணி அது அப்படியே தான் இருக்கு. நிச்சயமா அந்த கூட்டணில இருந்து காங்கிரஸ் வராது. அது வரைக்கும் உறுதி. கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க உறுதி. மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திமுக ஆட்சிக்கு அதிருப்தி ஓட்டு அதுவும் அப்படியே தான் இருக்கு. கூட்டிட்டு தான் போகுது. 10% லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற நிலைமையில திமுக இருக்கும். அப்போ சர்வேக்கள் வந்து விஜய் 2வது இடம் சொல்லுது. அதுல கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க. அது எப்படி 2வது இடத்துக்கு வர முடியும்? அவரு இன்னும் இன்னைய தேதி வரைக்கும் அவர் களத்துக்கே வரல. ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல 2வது இடம்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதை நம்ம நிறுத்திடலாம். ஆனா விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஓட்டு வங்கியை அட்ராக்ட் பண்ண போறாரு. அப்படின்னா 2வது இடத்துக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அண்ணாமலை 2வது இடத்துக்கு வந்து விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்கட்சி தலைவர். இதுல அண்ணாமலையை நீக்கினாலும் பிஜேபிக்கு லாபமா இருக்காதே. அண்ணாமலை நீக்கினா என்ன, நீக்கப்பட்டால் என்ன செய்வார்? அப்படியே விட்டுருவாரா அரசியல? இவ்வளவு தூரம் வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? அப்ப அவருக்கான ஒரு பெரிய ஒரு போஸ்ட் வந்து பிஜேபி தலைமை கொடுக்கணும். அவரோட கௌரவத்துக்கு இழுக்கு வராத போஸ்ட். அப்படி கொடுக்கலன்னா தனி கட்சி தொடங்குவாரா? இதெல்லாம் கேள்வி. அப்ப தனி கட்சி தொடங்கலாம், தப்பு கிடையாது. தொடங்கி காணாம போனவங்க கதையும் நமக்கு தெரியும். டெல்லி கையில ஏகப்பட்ட சுத்தியில் இருக்கு. எந்த சுத்தியில் எடுத்து எங்க வேணாலும் அடிக்கலாம். அவங்ககிட்ட பவர் இருக்கு. அது அண்ணாமலைக்கும் அந்த பவரை பத்தி தெரியும்ல. சல்யூட் வாங்கியே பழக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி. இனி தனி கட்சி ஆரம்பிச்சு கீழே இருந்து கட்சிக்காரன் வீட்டுக்கெல்லாம் போய் காது குத்து கருமாதி எல்லாத்துக்கும்லாம் போகணும். அந்த ரேஞ்சுக்கு அவர் வருவாரா? நான் தொண்டனாக பணிபுரிய தயார்னு சொல்றாரு. அது வீராவேசமான வசனம் தானே தவிர எல்லா கமாண்டர்கள் புடை சூழ ஏர்போர்ட்ல 5ஆம் நம்பர் கேட் வழியா விஐபி கேட் வழியா உள்ள நுழைஞ்சிட்டு சாதாரண தொண்டனா கியூல நின்று போர்டிங் பாஸை காட்டிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு அவர் தயாரா இருப்பாரா? கியூல எல்லாம் வரிசையில நின்று அவரோட பேக்கேஜை அவரே தூக்கிட்டு போய் செக்இன் கவுண்டர்ல வச்சு வெயிட் பார்த்து இதுக்கெல்லாம் தயாரா இருப்பாரா? இதெல்லாம் உண்மையான கேள்விகளுங்க. இது மனிதன் தானே. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ணிட்டு அவரை எப்படி தொண்டனா இருக்க தயாருன்னு சொல்ல முடியும்? சொல்றதுதான் தொண்டனா இருக்க தயாருன்னு சொல்லிக்கிறது தான். நம்மள அந்த லெவலுக்கு இறக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு. ஆனா அவரோட மெரிட்டு அடிபட்டு போச்சு. முகத்துல வந்து சொரத்து இல்லை ஒண்ணு. 2வது அவருக்கே ஒரு டிஜெக்ஷன் தெரியுது அவரோட பேட்டிகள்ல.
நேற்றைய பெட்டியிலலாம் டிஜெக்ஷன் தெரியுது. அப்ப அண்ணாமலை என்னவாக போறாரு? அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னா எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஏரியா பயன்படுத்தவும் முடியாது. ஏன்னா அவர் போட்டியாளரா மாறுறாரு. இப்படி இந்த கூட்டணி ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொருந்தா கூட்டணியா டிஸ்அட்வான்டேஜஸா தான் நான் நினைக்கிறேன். அப்ப செங்கோட்டை போய் என்ன பண்ண போறாருங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.